Hi friends, நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். இன்ஸ்டாகிராம் வந்து டிக்டாக் ஆயிடுச்சா? ஆமாங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இதுக்கு டிக்டாக்கு போட்டியா? ஸோ டிக்டாக்ல இருக்க ஒரு பெட்டரான ஆப்ஷன் என்ன? எல்லாம் அதுக்காகவே உள்ள போவீங்க. டூயட் ஆப்ஷன். ஸோ அந்த டூயட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீமிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் அவைலபிள்னா, புதுசாக அப்லோட் பண்ணுறீங்களே இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து ரீமிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளோட டூயட் வந்து பண்ணலாமா வேணாமா நம்ம டிக்டாக் டிசைட் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ரீமிக்ஸ் நம்ம வீடியோ பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீமிக்ஸில் டூயட் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் போய் நான் இப்போ வந்து எப்படி ரீல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். அதாவது ரீமிக்ஸ் இந்த டிக்டாக் டூயட் அப்படின்பாங்கள்ல. ஸோ இப்போ வந்து ஏதோ வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க, ரீல்ஸ் கிளிக் பண்ணி இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ரீமிக்ஸ் ரீல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சில இதுக்கு இருக்காது, நான் சொன்ன மாதிரி பழையசுக்குலாம் இருக்காது, புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் நியூ வீடியோ கொடுத்துக்கோங்க, ஏன்னா பழசில் கண்டினியூ பண்ணுமா, நான் ஏற்கனவே எடிட் பண்ணது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இப்போ ஃப்ரண்ட் கேமரா வச்சு நான் வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வீடியோ சைடில் ரியாக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை எப்படி நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிளிப் வந்து ரெடி ஆகிடும். கீழே இதில் நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் கிராப் பண்ணுறது அது மாதிரி பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஸ்டிக்கர்ஸு, நீங்கள் எப்படி ஸ்டோரேஜில் ஆட் பண்ணுவீங்களோ அது மாதிரி எல்லா ஸ்டிக்கர்ஸும் இதில் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரைடே அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ எவ்வளோ இருக்கணும் அண்ட் அந்த வீடியோட ஆடியோ எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் வீடியோ ஆடியோ வந்து அந்த வீடியோ ஆடியோ கம்மியாகவும் நம்ம ஒரிஜினல் ஆடியோ அதிகமாகவும் கூட நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வாய்ஸ் ஓவர், அதாவது வந்து இந்த 2 ஆடியோவும் இல்லாமல் புதுசாக வந்து வாய்ஸ் கொடுக்கணுன்னா எக்ஸ்ட்ரா வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், பேசி கொடுத்துக்கலாம். அதை பற்றியான ஒரு கிளிப் ஆடியோ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம், அண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அது மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் சூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்கெட்ச்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும் உங்கள் வீடியோ அப்படின்னா, ஏன்னா அது வந்து நீங்கள் ரீல்ஸ் தான் போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சொன்ன பின்னாடி அடுத்த கடைசி ஆப்ஷன் தான் வந்து அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நீங்கள் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோரியில் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணால் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தென் அடுத்த ஆப்ஷன்ஸ் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக ஷேர் த ரீல்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் கவர் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸை டேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீல்டையும் ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்டோரியில் ஷேர் பண்ணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிராஃப்ட்லையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீல்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணோடனே உங்களுக்கு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணுறது, ப்ரொஃபைல் கேர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது, எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எடிட்டில் வந்து டேக் ஆஃப் பீப்புள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டைட்டில் கவர் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது இந்த ரீமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெலிட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து லைவ் வீடியோ இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே இருக்க வீடியோவுக்கு வந்து கூட நீங்கள் ரீமிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சைடில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏற்கனவே இருக்க வீடியோ வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைமர் கூட ஆட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த வீடியோ கிராப் பண்ணுறது மாதிரி ஆப்ஷன்லாம் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராப் பண்ணி இப்போ நான் ஒரு சின்ன வீடியோ இது விஎஃப்எக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஸோ அதோட கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா சைடில் அது ப்ளே ஆகிட்டுருக்கு, இந்த சைடில் அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஓவர் ஆடியோ வாய்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ எடிட்டிங் பண்ணணும், இல்லை ஏதோ வந்து புதுசாக வந்து ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி இன்ஸ்டாகிராமில் இந்த புது ரீமிக்ஸ், அதாவது டிக்டாக் டூயட் மாதிரியான இந்த இன்ஸ்டாகிராம் ரீமிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் வந்திருக்க இந்த நியூ அப்டேட்டான ரீமிக்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருப்பேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இன்ஸ்டாகிராம் டிக்டாக்லாம் ஸோ இதுக்கு முன்னாடி டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்ததுக்கு அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரியான இன்ஸ்டாகிராம் நிறைய அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ட்ரிக்ஸ் ரீல்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.